நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த முக்கிய செய்தியை பார்த்திருப்பீர்கள். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 13 பேர் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பதா சொல்லப்படுது. இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து பல்வேறு மாதங்களாக இந்த ஒரு சலசலப்பான சூழல்ல தான் இருந்தது. காங்கிரஸ் தொடர்ச்சியா திமுக கூட்டணியில இருந்து சில தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அவங்களுடைய பங்கு இந்த கூட்டணியில எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இப்ப தாவேக பக்கம் சென்றால் இது கூட்டணியில திமுகவுக்கு முக்கியமா ஏதேனும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லைன்னா இது காங்கிரஸுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒருவேளை அணிகள் மாற்றம் ஏற்பட்டால் திமுகவுக்கு பாதிப்பு தான். ஆனா அதை விட பெரும் பாதிப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான். கிட்டத்தட்ட நீங்க இந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி 2019 வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, இந்த 3 வெற்றிகளுக்கும் அடிநாதமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கம் தான். அவங்க ஒரு வகையில் பார்த்தோம்னா மோடி எதிரான அலை, கிட்டத்தட்ட ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயர்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியாக கட்டமைத்து அந்த அணி வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் ஓட்டினை வாங்கி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல இப்ப திமுகவை விட்டு நகர்ந்தால் திமுகவுக்கும் பாதிப்பு தான். பட் அந்த திமுக அந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறது. ஒருவேளை இப்படியெல்லாம் அபாயம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் அங்க கிட்டத்தட்ட ஒரு 2021 6% மட்டுமே ஓட்டை பதிவு செய்த தேமுதிக 2024 பாத்தீங்கன்னா அவங்க 2% மேல எடுத்திருக்காங்க. தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ள இழுத்ததா இருக்கலாம். ஓபிஎஸ் போன்ற புறத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் போன்ற ஒசலம்பட்டி ஐயப்பன் போன்ற ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் உட்பட ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் திமுகவில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ திமுக தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஒருவேளை இது மாதிரி சேதம் ஏற்பட்டா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஓரளவிற்கு அந்த தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே அவர்கள் சில வேலைகள் செஞ்சிருக்காங்க. பட் காங்கிரஸ் என்ன வேலை செய்திருக்காங்க என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க தாவேக்கா என்பது ஒரு ஆப்ஷன் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டு வங்கியை உயர்த்தலாம் என்றெல்லாம் அவர்கள் யூகம் வைக்கலாம். பட் வெற்றி என்பது மிக முக்கியமானது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுகவால் காங்கிரஸ் அடைந்த லாபம் என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அடைய போகிற லாபம், 2021 சட்டமன்ற தேர்தலில் அடைந்த லாபம். பட் 2024 ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே திமுகவோடு அவர்கள் அணியில் இருந்ததுனாலதான் ஒட்டுமொத்தமா போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்கல்ல காங்கிரஸ் கட்சி. நீங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை 10% பேரை தமிழகம் தந்தது. அப்ப நீங்க கிட்டத்தட்ட அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு முதுகெலும்பு போன்ற ஒரு பெரிய எண்ணிக்கையை கொடுத்தது தமிழ்நாடு தான். அது திமுக கூட்டணி தான் அதற்கு மிக முக்கியம். இன்னொன்று, நீங்க காங்கிரஸ் இன்றைக்கு எதிர்குரல் எழுப்புறாங்க. அப்ப அவர்கள் எழுப்பி இருக்க வேண்டிய நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு வெற்றி பெற்றிருந்தார்கள். ஒரு இடைத்தேர்தல் வந்த போது ஈரோடு கிழக்கை திமுகவுக்கு கொடுத்தாங்க. நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் அடைந்திருந்தார். இன்று வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. அந்த நேரத்துல போராடி இருக்கணும். நீங்க ஒரு அரசுக்கு எதிராகவும் போராடல, உங்களுடைய உள்கட்சி வட்டாரத்திலும் உங்கள் உரிமைக்காகவும் போராடல. தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கிற பொழுது நீங்க அந்த ஒரு பீகாரில் செய்ததை போல, பீகார்ல அப்படிதான் ஒரு நல்ல இணக்கமான கூட்டணி ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு இருந்தது. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம், இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு 8 தொகுதிகளில் அவர்கள் வேட்பாளராக இருக்கிற பகுதியிலேயே காங்கிரஸ் அறிவித்தாங்க. சோ தேர்தல் நெருக்கத்தில் மட்டும் காங்கிரஸ் உயிர்த்தெழுந்து வருவது, மற்ற நேரங்கள்ல அப்படியே கடைபிடிப்பது என்பது ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். இன்னைக்கு விஜய் என்பது ஒரு புதிய ஆப்ஷன் தான். தாவேக்கா என்பது புதிய வருகையாக வந்திருக்கிறதுனால காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்டினார்கள். பட் அந்த பேர வலிமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட 2011 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், 63 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, 5 இடம் தான் ஜெயிச்சாங்க. 2016 41 இடங்கள் போட்டிடுறாங்க, 8 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. 2021 25 இடங்கள் தான் போட்டியிடுகிற பொழுது அது வெற்றியாக மாறுது. சோ அப்ப நீங்க மீண்டும் எங்களுக்கு 40 கொடுங்க, 38 39 என்று பேசுவது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது இயல்பாகவே. இவ்வளவு எண்ணிக்கையில் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது வெற்றி வாய்ப்பு எத்தனை தொகுதிகளில் இருக்கும் ஒன்று. இன்னொன்னு, கிரவுண்ட்ல ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையில ஒரு பிணக்கத்தை உருவாக்கிட்டாங்க. நாங்க தாவேக்கா பக்கம் போறோம் என்பதாக இருக்கலாம், தாவேக்காவுக்கு 18% ஓட்டு இருக்கிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசிய குரலா இருக்கலாம். இது எல்லாமே கிரவுண்ட்ல தாவேக்கா பிளஸ் காங்கிரஸ் என்பது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டாங்க தொண்டர்கள் மத்தியில. சோ இப்ப நீங்க பாக்குறீங்க, தலைவர்கள் கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் 13 பேர் திமுக அணியில தான் தொடரணும்னு போர்க்கொடி தூக்கிருக்காங்க. சோ இது ஒருவேளை எந்த முடிவு எடுத்தாலும் அது இனிமேல் காங்கிரஸுக்கு பாதிப்பு. நீங்க திமுகவோட தொடர்ந்தாலும் கூட கிரவுண்ட்ல கடைக்கோடி தொண்டர்கள் கிட்ட விஜயை ஒரு ஆப்ஷனா நீங்க காட்டிட்டீங்க காங்கிரஸ் கட்சியினர். அது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் தாவேக்கா பக்கமே நகர்ந்து விட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் பிளவுபடுவதற்கான 96 போல மீண்டும் ஒரு பிளவுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு ஆட்டம் ஆடினாங்க, அந்த ஆட்டம் அவர்களுடைய கையை மீறி போயிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.